ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த நேரம் வலிமை இழந்து நிற்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா அடுத்தடுத்து கஷ்டங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நேரம் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துட்டா உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு பயமும் கூடவே வந்துடுது. அதனாலேயே அந்த சந்தோஷமான நேரத்தை கூட உங்களால் ஒரு சரியாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா அப்படி ஒரு பாதிப்பு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் செஞ்சாலுமே என்ன செய்கிறது தெரியாத ஒரு குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்திலுமே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியாத சூழ்நிலை ஒன்று போனால் ஒன்று தான் இந்த நேரத்தில் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. ஒரு நம்பிக்கைங்கிறது இல்லை மனசில் பொறுத்த வரைக்குமே. ஏதோ வாழ்க்கையில் பிறந்துட்டோம், வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போனால் போதும், யாருக்கிட்டையும் ஒரு சொல்லு வாங்காமல் போனால் போதும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்புகள் இருக்கிறீங்க. அதுவுமே இந்த சொந்த பந்த வகையிலும் சரி, குடும்ப உறுப்பினர் வகையிலும் சரி, படாத பாடுபட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. தேவையில்லாத அவமானங்கிறது வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையும் செய்யலை தான், ஆனால் வம்புங்கிறது தேடி வருது, அவமானங்கிறது தேடி வருது. நீங்கள் பொறுத்து போனாலுமே பொறுத்த வரைக்குமே உங்களை பின்னாடியே துரத்தக்கூடியவங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. அதனாலேயே நிறைய பாதிப்பு. எவ்வளோ விஷயம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஏறாத கோவிலில் கும்பிடாத சாமியில் இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய செஞ்சு பார்த்துட்டீங்க. குலதெய்வ வழிபாடு தான் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த குலதெய்வ விஷயத்தில் விட்ட குறை தொட்ட குறைங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதனால் வேலையாக சரியான குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள். குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரம் செய்யறதால எந்த கிரக மாற்றம் வந்தாலும் சரிங்க, குலதெய்வ வழிபாடு செய்கிறதால பல நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது, தொடர்ந்து கஷ்டமாகவே இருந்துட்டு வருது, ஒன்று போனால் ஒன்று நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு வலிமை கிடைக்கணும்னா, ஒரு நம்பிக்கை கிடைக்கணும்னா, வீட்டில் நல்லது ஒரு தெம்பு தரக்கூடிய விஷயம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. குலதெய்வ விஷயத்துக்களை இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா இந்த மாதத்தில் குலதெய்வத்துக்கு அளவிலான சக்தி கிடைக்கும். நேரம் குலதெய்வங்கிறது உங்கள் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கும். வருஷக்கணக்கில் சாமி கும்பிடாதவங்க, குலதெய்வம் கும்பிடாதவங்க கூட இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்கள். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட ஒரு சில விஷயத்தை இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. பேச்சுவார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒன்று சொல்லிட்டு விட்டுறீங்க, ஆனால் அதை புரிஞ்சுக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே நல்ல விதமாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவு ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, வேறு ஊருக்கு போயிடலாமான்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்குங்க. தொழில் விஷயமா நிறைய இடத்துல பரவி கிடைக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே இருப்பாங்க. சொந்த பந்தத்தில் இல்லாமல் விட்டுட்டு குலதெய்வத்தை விட்டுட்டு கூட நிறைய இடத்துல ரொம்ப தூரமாக இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை வழிபட முடியாமல் இருப்பீங்க. அவங்களுமே இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள். குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்படி ஒரு மகிமைங்கிறது இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி நாள் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நாள் வேணாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையலிட்டு நல்லெண்ணெய் தீபம் பஞ்சு திரி போட்டு இந்த மண் அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. முடிஞ்சவங்க இந்த இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பு தான். ஒரு சிலருக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது. அதேமாரி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை தான் அதிகமாகுதுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே இருப்பீங்க. இதுக்கு காரணம் குலதெய்வத்தோட கோபம் இருக்கிறது தான். குலதெய்வத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு விரதம் மட்டும் இல்லை, பெரும்பாலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை, உங்களுடைய மூதாதையர்களாக இருக்கட்டும், உங்கள் முன்னாடி வாழ்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்த பெண் வழியில் நிறைய விஷயங்கள் கொடுத்தவங்க, ஏமாற்றம் கொடுத்தவங்க, இந்த வாயில்லாத ஜீவனை, இந்த பசு மாதிரியான உயிரினத்தை வதை பண்ணவங்க அவங்க எல்லாமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாங்க. அது நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வழியிலையும் சரிங்க, நாங்களும் சரி தெரியாமல் ஏதோ தப்பு செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சு ஏற்றுக்குங்கன்னு மனசார வழிபாடு செய்யணும். நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப முன்ன சொன்ன மாதிரி தான் சுத்தமாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இல்லைன்னா ஈர்ப்பெண்ணெய் தீபம் மண் அகல் விளக்கில் நீங்கள் போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் ஒரு சின்ன தாம்பாள தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அகல் மண் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி உங்கள் குலதெய்வத்தோட பெயரை தொடர்ந்து 21 முறை இல்லைன்னா உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அதை தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வர பாருங்கள். தொடர்ந்து இதை நீங்கள் 41 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறப்ப குலதெய்வத்தால் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கிறது நீங்கும். நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குலதெய்வம் தெரியாதவங்க இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் கூட தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி எங்களை காக்கக்கூடிய எங்கள் குலதெய்வமே விரைவிலேயே ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் யாருங்கிறத எங்களுக்கு காட்டுங்க. உங்களுக்கு உண்டான பிரார்த்தனையாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், எல்லாமே முறையாக செய்கிறேன்னு மனதார வேண்டி நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். இதை நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும். சக்கரை பொங்கல் அப்படி நீங்கள் வச்சு
மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது நல்லது. குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வ கோவிலுக்கு போயுமே நீங்கள் சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய பாருங்கள். இதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சோ இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி வாழ்ந்துட்டு போன பெரியவங்க இந்த பங்காளி வகையில் கேட்டு தெரிஞ்சு கூட உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. வீட்டிலையுமே பொறுத்த வரைக்குமே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப ஒரு சொட்டு தேன் 3 மிளகு போட்டு வழிபாடு செய்யணும். வழிபட்ட பின்னாடி தீபத்தை தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து இப்படி 41 நாட்கள் செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரத்தில் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே அளவில்லாத சக்திங்கிறது குலதெய்வத்துக்கு நிறைஞ்சிருக்கும். நீங்கள் என்ன வேண்டுனாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு பிரார்த்தனை வச்சுருக்கக்கூடியவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பீங்கன்னா அதை முதல் வழியை இந்த நேரத்தில் செய்ய பாருங்கள். இதனால் குலதெய்வ கோபங்கிறது நீங்கும். குலதெய்வத்தால் நல்ல மாற்றம் உண்டாகும். வீட்லேயும் சரி வேலையிலையும் சரி பொருளாதார நிலையும் சரி தடைப்பட்ட விஷயங்கிறது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் ரிஷபராசி அன்றவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் தனக்காரகனோடு இணைஞ்சிக்கிறாங்க. குரு சுக்கிர யோகங்கிறது உங்களுக்கு நல்ல லாபம் தான். அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்குது. மனசில் மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நம்பிக்கை கொண்டு வர பாருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது இந்த நேரம் உண்டாகும். சனி பகவான் லாபத்தில் வக்கரமாக இருக்கிறதால மிகப்பெரிய தொழில் விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. அதனால் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு எதுவாக இருந்தாலும் தொடங்குங்க. அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும். சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறதால பண வரவு உங்களால் கொண்டு வர முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதால வாக்கால் எல்லாரையுமே நீங்கள் கவர்ந்து இழுத்துருவீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது பழிக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். உடம்புலையும் சரி ஒரு பொலிவு உண்டாகும். இந்த நேரம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. பணத்தை பற்றின சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய திட்டங்களை நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. அதுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையிலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வம் கூடவே நிற்கக்கூடிய நேரம். குலதெய்வம் உங்கள் வரவை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நேரம். அதனால் இந்த நேரம் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. இது உங்களுக்கு சிறப்பான காலம்தான். கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், அவ்வளோதான். புதுசாக ஏதாவது வேலை செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். செய்கிற செயலை பொறுத்த வரைக்குமே ஒரு வேகமாக இருப்பீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. அதனால் நல்ல மாற்றம் காத்திருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நடக்க பாருங்கள். அதே மாதிரி நிறைய பயணம் இந்த நேரம் இருக்கும். பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன குறைபாடுங்கிறது இருக்கும். பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டா சிறப்பாக இருக்குது. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. சாதாரணமாக பேசினா கூட அது வம்பாதான் தெரியும். அதனால் பேச்சில் கவனமாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக வீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பள்ளி வீட்டில் இருக்குதான்னு பாருங்கள். பள்ளி வீட்டில் சத்தம் போட்டுட்டு இருக்குதான்னு பாருங்கள். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம். பள்ளி வீட்டில் இருந்தாலே இந்த நேரம் உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அதே மாதிரி உடம்புல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, அவ்வளவுதான். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுங்க. தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் கூடவே செஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக வாராகி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் வாராகி வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னா இந்த எதிரி தொல்லுங்கிறது இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நிறைய நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த நேரம் உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்யணும்னு நினச்சா கூட இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்கிறதால நல்ல பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்குது. நல்ல வேலை கிடைக்கும். பெரிய பதவியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான முயற்சி செய்ய பாருங்கள். தொழிலுமே இந்த நேரம் அசுரமான வளர்ச்சி காத்திருக்குது. எதையுமே திட்டம் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு தெம்பு வருங்க. யாரை நம்பி நான் இருக்க போகிறதில்ல, இனி நான் என்னை மட்டும்தான் நம்ப போகிறேங்கிற ஒரு சிந்தனை, ஒரு ஆளுமை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அற்புதமான காலகட்டம் தான். பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. காசு பணங்கிறது நீங்கள் முயற்சி செஞ்சாலே கண்டிப்பாக அந்த நேரம் கொண்டு வர முடியும். என்ன ஒன்று இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பெரியவங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். என்னதான் ஒரு வார்த்தை சொன்னாலுமே கொஞ்சம் தாழ்ந்து போக பாருங்கள், விட்டு கொடுத்து போக பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் தாய் வழியில் சண்டை சச்சரவு இருக்குங்க. தாயோட ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி பெருசாக பாதிப்பு இல்லை. இந்த நேரத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அது அமோகமான பலனை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் தான். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. தடப்பட்ட விஷயம் நடக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. ஆனால் எதை செஞ்சாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும்.
குழந்தைகளோட நிலையில் பாதிப்பு இல்லை, உடல்நலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு தான். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபிட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். உடம்புல பாதிப்பு இருந்தாலுமே நீங்கும். எதிர்ப்புங்கிறது எந்த இடத்துல இல்லை. வேலையிலுமே நெருக்கடி இல்லை. கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சூரிய பகவானால் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். குழந்தைகள் வழியிலும் சரி, குடும்ப வழியிலும் சரி, இந்த நேரம் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். கோபப்பட்டு பேசுகிறத வேண்டாம். மற்றபடி உங்களுக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, குலதெய்வ வழிபாடு நீங்கள் எப்படி செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.